ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸுங்க. ஒரு கடாயில் வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட் கூடவே இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மிளகாப்பொடி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி வச்சிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு போட்டு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுங்க. அதுக்குள்ளே இந்த வெஜிடபிள்ஸை ஸ்டஃப் பண்ணி ஆவியில் வேக வச்சா மோமோஸ் ரெடிங்க. ஏதாவது ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் செஞ்சாலோ இல்லை கெஸ்ட்டு வந்தாலோ தான் செராமிக் பிளேட்ஸ் எடுக்கிறதுங்க வெளியில். அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா ஒன் ஆஃப் த டிஷ்ஷஸ் தான் மோமோஸு. ஆனால் இந்த பிளேட்டில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒர்த்தா இல்லை இந்த ஃபுட்டுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால மாவு புளிக்கவே இல்லைங்க. அதனால் பழைய புளிச்ச மாவு கொஞ்சம் போட்டு கலக்கியாச்சு. 2 கைப்பிடி கோதுமை, 1 கைப்பிடி கம்பு, 1 கைப்பிடி எல்லா பருப்புகளும் கலந்த ஒரு கலவை, இதெல்லாம் போட்டு அரைச்சது தாங்க அந்த மாவு. அந்த மாவுக்குள்ளேயே துருவின கேரட், துருவின கேபேஜ், பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சோண்டு தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கலக்கியாச்சுங்க. கலக்கி தோசை சுடும் போது கொஞ்சம் நெய் ஊற்றி சுட்டால் சூப்பர் டேஸ்ட்டாக வந்துச்சு. தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி. ஹை ஃபைபர் ரெசிபிஸுங்க. 2 சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.